உங்கள் ஜாதக கட்டத்தில் மீனம், மேசம், ரிஷபம் இந்த 3 இடத்துலையும், விருச்சிகம், துலாம், கன்னி இந்த 3 இடத்துல சுக்கிரன்கிற ஒரு கிரகம் இருந்தது அப்படின்னா உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் லைஃப்பில் ஒரு ஆணாக இருந்தீங்கன்னா ஒரு லவ்வரு, ஒரு லைஃப் பார்ட்னரு, இல்லை பணம் எப்படி சம்பாதிக்கிறது அப்படிங்கிறத பற்றின திங்கிங் தான் உங்கள் லைஃப் முழுக்க இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு 15 வயசுக்கு மேலே உங்கள் லைஃப் வந்து எப்பயுமே அந்த கேர்ள் ஃப்ரெண்ட், இல்லை லவ்வர், இல்லை லைஃப் பார்ட்னர், இல்லை பணம், ஒன்றும் பெண் சார்ந்து, அப்படி இல்லைன்னா மணி சார்ந்து, இந்த 3 விஷயத்தையும் தான் திங்க் பண்ணிகிட்டே இருப்பீங்க. உங்கள் லைஃபே பேஸ் பண்ணி தான் இருக்கும். நீங்கள் ஒரு ஆணாக இருந்தீங்க அப்படின்னா, இல்லை உங்கள் சொந்தத்துக்குள்ளேயே இருக்கக்கூடிய சீக்கிரம் நடந்துடும். அப்படி இல்லைன்னா உங்கள் கல்யாணம் வந்து நடக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மலாக நடக்காமல் ஒரு அப்நார்மலாக நடக்கும். சடனாக யாருக்கும் சொல்லாமல் கொள்ளாமல், இல்லை ஊரை விட்டு ஓடி போய் அந்த மாதிரி நடக்கும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பெண் உறவுகளில் ஒரு விரிசல் ஏற்பட்டு ஒன்று லவ் பண்ணிங்கன்னா அது பிரேக்கப் ஆகிருக்கும். அப்படி இல்லைன்னா உங்கள் மேரேஜ் லைஃப்பும் உங்களுக்கு டிவோர்ஸில் முடிஞ்சு அடுத்த லைஃப்பை நோக்கி நீங்கள் போயிருப்பீங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த 6 இடத்துல சுக்கிரன்கிற கிரகம் இருந்தால் உங்கள் மேரேஜ் சார்ந்த லைஃப் வந்து இந்த மாதிரி ஒரு இதில் வந்து கனெக்ட் ஆகி தான் இருக்கும். சென்ட்டு, பர்ஃப்யூமு, என்ன சொல்ல, காஸ்ட்லியான ஃபுட்டு சாப்பிட்றது, அப்புறம் வந்து பழங்கள் சாப்பிட்றது, என்ன சொல்ல, ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள், ஆடை, ஆபரணம், ஜுவல்லரிஸ், இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் உங்களுக்கு தொடர்பு ஏற்படும் போது உங்களுக்கு ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட் உங்கள் லைஃப்பில் நடக்கும். அதே மாதிரி உங்கள் வீட்டை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா தேட்டர், பாரு, கேளிக்கை விடுதி, திருமண மகால், அதே மாதிரி ஜுவல்லரி ஷாப்பு, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கண்டிப்பாக உங்கள் வீட்டை சுற்றி கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கும் சரி, உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க யாராக இருந்தாலும் இந்த ஃபைனான்ஸ் ஓடுறது, இல்லை நிதி சார்ந்து இந்த பேங்கிங்கு அந்த செக்டரில் வேலை பார்க்குறது, அப்படி இல்லைன்னா ஆக்டிங்கு, ஜுவல்லரி சார்ந்தது, ஆடை ஆபரணம், அழகு சாதன பொருட்கள், ஃபேன்சி ஐட்டம், இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் நீங்கள் வேலை பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்க யாராவது ஒருத்தவங்களும் இந்த மாதிரி வேலையில் இருப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய நோய்கள் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி 95% உங்களுக்கு இந்த பால் உறுப்பு சார்ந்த பிரச்சனைகள், அதாவது இந்த அந்தரங்க உறுப்பு சொல்லுவாங்களா, அந்த அந்தரங்க உறுப்புக்குள்ள ஏற்படக்கூடிய ஏதாவது ஒரு பிரச்சனைகள் உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி இதில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனைகள் ஏற்படும். பணம்ங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. எப்படினாலும் பணம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் கடன் வாங்கியும் அதே மாதிரி கடன் கொடுக்க முடியாமல் பொய் சாக்கு சொல்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது, நீங்கள் பணம் யாருக்கா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பணம் வராது, இந்த மாதிரி விஷயங்களை ஃபேஸ் பண்ணி, ஆனால் உங்களுக்கு பணம் வந்து உங்களுக்கு எப்பயுமே புழக்கத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும். லைஃப் முழுக்க உங்களுக்கு பணம் சார்ந்த பிரச்சனைகள் வரவே வராது. பணப்புழக்கம் நல்லாவே இருந்துக்கிட்டே இருக்கும்.